எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ஜெனரல் ஸ்டடீஸ் 7th சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 1க்கான காணொளி. இந்த காணொளியில் பார்த்திங்கன்னா மொத்தம் 100 வினாக்கள் விடையுடன் பார்க்க போகிறோம். நல்லா கவனமாக பாருங்கள், ஏன்னா இதிலிருந்து ஏதாவது கேள்விகள் வரலாம். இது புதிய பாடத்திட்டத்தில், அதாவது 7ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகம் புதிய பாடத்திட்டத்திலிருந்து இடம்பெற்ற கேள்விகள் விடைகளுடன் முதல் காணொளி, அதாவது 7th ஸ்டாண்டர்ட். முதல் கேள்வி: டேஸ் என்பவை பாறைகள், கற்கள், கோவில் சுவர்கள், உலோகங்கள் ஆகியவற்றின் கடினமான மேற்பரப்பின் மீது செதுக்கப்படும் வாசகங்களாகும். இதுக்கு சரியான விடை பொறிப்புகள். அடுத்து இரண்டாவது கேள்வி: கோவில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் தேவதானம் ஆகும். அடுத்தது: டேஸ்களின் காலம் பக்தி இலக்கியங்களின் காலம் என அறியப்படுகிறது. இதுக்கு சரியான விடை சோழர்களின் காலம் பக்தி இலக்கியங்களின் காலம் என அறியப்படுகிறது. அடுத்து நான்காவது கேள்வி: முதல் டெல்லி சுல்தான் பற்றிய தகவல்களை கூறும் நூல். இதுக்கு சரியான விடை தாஜ் உல் மஆசிர். அடுத்து ஐந்தாவது கேள்வி: அரேபியாவில் பிறந்து இந்தியாவிற்கு வந்த மொராக்கோ நாட்டு அறிஞர் யார்? சரியான விடை இபன் பதூதா. அடுத்தது: டேஸ் கல்வெட்டு ஒரு பிரம்மதேய கிராமத்தின் நிர்வாகம் குறித்து விவரித்து கூறுகிறது. இதுக்கு சரியான விடை உத்திரமேரூர் கல்வெட்டு. அடுத்து ஏழாவது கேள்வி: தன்னுடைய தங்க நாணயங்கள் மீது பெண் தெய்வமான லட்சுமியின் உருவத்தை பதித்து தன்னுடைய பெயரையும் பொறித்தவர் டேஸ் ஆவார். இதுக்கு சரியான விடை முகமது கோரி. அடுத்தது: ஒரு டேஸ் என்பது 3.6 வெள்ளி குன்றிமணிகளை கொண்டிருந்தது. ஜிட்டல். அடுத்து ஒன்பதாவது கேள்வி: அடிமை வம்சத்தைச் சேர்ந்த சுல்தான் நஸ்ருதீன் மாமூதுவால் ஆதரிக்கப்பட்டவர். டேஸ் ஆவார். இதுக்கு சரியான விடை மின்கஜ் உஸ் சிராஜ். அடுத்து 10வது கேள்வி: கிபி 1420 விஜயநகருக்கு வருகை புரிந்த இத்தாலிய பயணி டேஸ் ஆவார். இதுக்கு சரியான விடை நிக்கோலோ கோண்டி இத்தாலிய நாட்டு பயணி. அடுத்து 11வது கேள்வி: கூற்று காரணம் கொடுத்துருக்குறாங்க, அதில் எது சரின்னு பாருங்கள். கூற்று: முகமது கோரி தனது தங்க நாணயங்களில் பெண் தெய்வமான லட்சுமியின் உருவத்தை பதிப்பித்தார். இது சரி. அடுத்தது காரணம்: இத்துருக்கிய படையெடுப்பாளர் மத விஷயங்களில் தாராள மனப்பான்மை கொண்டவராய் இருந்தார். இதுக்கு சரியான விடை காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். அடுத்து 12வது கேள்வி: தவறான இணையை கண்டறியவும். இதில் தவறான இணை எதுன்னு பார்த்தீங்கன்னா இபன் பதூதா. தாகுயுக் இ ஹிந்த் என்பது தவறு. ஏன்னா ஏற்கனவே பார்த்தோம் இபன் பதூதா பற்றி. இதுக்கு சரியான விடை என்னன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். இபன் பதூதா பாருங்கள், இந்தியாவிற்கு வந்த மொராக்கோ நாட்டு அறிஞர் தான் இபன் பதூதா. அடுத்து இதில் இருக்கிற மீதி 3 இருக்கு இல்லைங்களா, அது சரியானது. பாருங்கள், மீதி 3 சரியான இணை. இதை பாருங்கள், இதை அடிக்கடி கேட்பாங்க. மதுரா விஜயம்னா கங்காதேவி, அபுல் பாசல் ஐனி அக்பரி, அமுக்தமால்யதா கிருஷ்ணதேவராயர். அடுத்து 13வது கேள்வி: பொருந்தாததை கண்டுபிடி. இதில் பொருந்தாத என்னன்னு பார்த்தீங்கன்னா பயண குறிப்புகள்.
அடுத்து 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர், 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாதமுனி, நாதமுனி. அடுத்து தசுக் என்னும் வார்த்தையின் பொருள், தசுக் என்னும் வார்த்தையின் பொருள் சுயசரிதை. அடுத்தது 16வது கேள்வி. ஜஹாங்கீர் எழுதிய நினைவு குறிப்பின் பெயர், ஜஹாங்கீர் எழுதிய நினைவு குறிப்பின் பெயர் என்ன? இதுக்கு சரியான விடை தசுக் இ ஜஹாங்கீரி, தசுக் இ ஜஹாங்கீரி. அடுத்து டேஸ் பேரரசர் அவுரங்கசீப்பின் காலத்தை அரசவை அறிஞர் ஆவார். இதுக்கு சரியான விடை காஃபி கான், காஃபி கான். அடுத்தது திருவாலங்காடு செப்பேடுகள் முதலாம் ராஜேந்திர சோழனை சேர்ந்ததாகும். அடுத்தது டேஸ் என்பது கல்வி கூடங்களை பராமரிப்பதற்கான நிலமாகும். இதுக்கு சரியான விடை சாலபோகம், சாலபோகம். அடுத்து 20வது கேள்வி. பெரிய புராணத்தை தொகுத்தவர், பெரிய புராணத்தை தொகுத்தவர் சேக்கிலார். அடுத்தது தாரிக் என்ற சொல்லின் பொருள் வரலாறு, தாரிக் என்ற சொல்லின் பொருள் வரலாறு. அடுத்து 22வது கேள்வி. முகமது பின் துக்ளக் தனது தலைநகரை டெல்லிக்கு தெற்கே அமைந்திருந்த தேவகிரிக்கு மாற்றினார். முகமது பின் துக்ளக் தனது தலைநகரை டெல்லியிலிருந்து தெற்கே அமைந்திருந்த தேவகிரிக்கு மாற்றினார். அடுத்து 23வது கேள்வி. பிராமணர் அல்லாத உடைமையாளருக்கு சொந்தமான நிலங்கள், பிராமணர் அல்லாத உடைமையாளருக்கு சொந்தமான நிலங்கள். இதுக்கு சரியான விடை வேளாண் வகை. அடுத்து உத்திரமேரூர் கல்வெட்டுகள் தெரிவிப்பவை, உத்திரமேரூர் கல்வெட்டுகள் தெரிவிப்பவை. இதுக்கு சரியான விடை கிராம நிர்வாகம், கிராம நிர்வாகம். அடுத்து வளைவுகள் மற்றும் குவிமாடங்கள் ஆகியவற்றை அறிமுகப்படுத்தியவர்கள், வளைவுகள் மற்றும் குவிமாடங்கள் ஆகியவற்றை அறிமுகப்படுத்தியவர்கள். இதுக்கு சரியான விடை டெல்லி சுல்தான்கள், டெல்லி சுல்தான்கள். அடுத்து தேவாரம் மற்றும் திருவாசகம் ஆகியவை தொகுக்கப்பட்ட காலம், தேவாரம் மற்றும் திருவாசகம் ஆகியவை தொகுக்கப்பட்ட காலம். இதுக்கு சரியான விடை சோழர்கள் காலம். அடுத்தது 27வது கேள்வி. இந்தியாவில் நிலவிய சதி எனும் பழக்கம் பற்றி கூறியவர் இபன் பதூதா, இபன் பதூதா. அடுத்து கீழ்கண்டவர்களில் வெனிஸ் நகர பயணி மார்கோ போலோ, மார்கோ போலோ. அடுத்து கீழ்கண்டவர்களுள் மொராக்கோ நாட்டு அறிஞர் இபன் பதூதா, இபன் பதூதா. அடுத்து கீழ்கண்டவர்களுள் இத்தாலிய பயணி நிக்கோலோ கோண்டி, நிக்கோலோ கோண்டி. அடுத்து கீழ்கண்டவருள் போர்ச்சுகீசிய பயணி, இதுக்கு சரியான விடை டொமிங்கோ பயஸ், டொமிங்கோ பயஸ். அடுத்து பிரகதீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ள இடம், பிரகதீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ள இடம் தஞ்சாவூர், தஞ்சாவூர். அடுத்து 33வது கேள்வி. சார்மினார் அமைந்துள்ள இடம், சார்மினார் அமைந்துள்ள இடம் ஹைதராபாத், ஹைதராபாத். அடுத்து கூற்று காரணம், கூற்று முகமது பின் துக்ளக் தங்க நாணயங்களை வெளியிட்டார். காரணம் இது நாட்டில் செல்வச் செழிப்பு இருந்ததை காட்டுகிறது. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, அதாவது கூற்று காரணம் இரண்டுமே தவறு. அடுத்தது கூற்று காரணம் அல்பருனி ஒரு கற்றறிந்த அறிஞர். காரணம் இவர் சமஸ்கிருதம் மற்றும் இந்திய தத்துவங்களையும் கற்றார். இதுக்கு சரியான விடை காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். அடுத்தது பிருத்திவிராஜ ராசோ எனும் நூலை எழுதியவர் சந்த் பார்தை, சந்த் பார்தை. அடுத்து 37வது கேள்வி. பிரதிகார அரசர்களுள் முதல் தலை சிறந்த அரசர் யார்? இதுக்கு சரியான விடை முதலாம் நாகப்பட்டர், முதலாம் நாகப்பட்டர். அடுத்து
கஜினி எனும் ஒரு சிறிய அரசு எங்கு அமைந்திருந்தது? கஜினி எனும் சிறிய அரசு எங்கு அமைந்திருந்தது? ஆப்கானிஸ்தான். அடுத்தது 39வது கேள்வி. கஜினி மாமூதின் படையெடுப்பிற்கு முக்கிய காரணம்? இதுக்கு சரியான விடை இந்தியாவில் செல்வத்தை கொள்ளையடிப்பது. இது மாமூதுன்னு சொல்லுவாங்க. முகமது கஜினியின் படையெடுப்பிற்கு முக்கிய காரணம் இந்தியாவின் செல்வத்தை கொள்ளையடிப்பது. அடுத்தது கூர்ஜர பிரதிகாரர் மரபினை தோற்றுவித்தவர். இதுக்கு சரியான விடை ஹரிச்சந்திரா. அடுத்தது பாலர் வம்சத்தை தோற்றுவித்தவர் கோபாலர். அடுத்தது தேவபாலர் ஆதரித்த மதம். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி பௌத்த மதம். அடுத்தது கஜினி மாமுதுவால் தோற்கடிக்கப்பட்ட ஷாஹி அரசர். இதுக்கு சரியான விடை ஜெயபாலர். அடுத்து 44வது கேள்வி. முகமது கோரியின் திறமை வாய்ந்த தளபதி குத்புதீன் ஐபக். அடுத்து கூற்று காரணம். கன்னோஜின் மீது ஆதிக்கத்தை நிறுவவே மும்முனை போராட்டம் நடைபெற்றது. காரணம் கன்னோஜ் மிக பெரும் நகரமாக இருந்தது. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி. காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் அல்ல. அடுத்து 46வது கேள்வி. இதுவும் கூற்று காரணம். இந்தியாவில் இஸ்லாமிய காலகட்டம் கிபி 712இல் அராபியர் சிந்துவை கைப்பற்றியவுடன் தொடங்கவில்லை. காரணம் கூர்ஜர பிரதிகாரர்கள் அரேபியாவை கடுமையாக எதிர்த்தனர். இதுக்கு சரியான விடை காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். அடுத்து 47வது கேள்வி. கூற்று காரணம். கூற்று இரண்டாம் தரைன் போரில் பிருத்திவிராஜன் தோல்வியடைந்தார். காரணம் ராஜபுத்திரர்களிடையே ஒற்றுமை இல்லை. இதுக்கு சரியான விடை கூற்று சரி, ஆனால் காரணம் தவறு. அடுத்தது முதலாம் தரைன் போர் நடைபெற்ற ஆண்டு கிபி 1191. முதலாம் தரைன் போர் நடைபெற்ற ஆண்டு கிபி 1191. அடுத்தது இரண்டாம் தரைன் போர் நடைபெற்ற ஆண்டு கிபி 1192. முதல் தரைன் போர் 91, இரண்டாம் தரைன் போர் 1192. அடுத்தது 50வது கேள்வி. கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்ந்து சரியான கூற்றுகளை கூறவும். 50வது கேள்வி. இதுக்கு பாருங்க, மூணையும் படிங்க. தர்மபாலர் தலை சிறந்த சமண மத ஆதரவாளர். அவர் நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தார். தர்மபாலருக்கு பின் அவரது மகன் தேவபாலர் ஆட்சிக்கு வந்தார். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, அதாவது 1, 2 தவறு. இது 2 தவறு, ஆனால் இந்த 3 மட்டும் சரியானது. ஆனால் இங்கே சரியான கூற்று இதுதான். 1, 2 மட்டும் தவறு. அடுத்தது கூற்று மற்றும் காரணம். தரைன் போரின் வெற்றிக்கு பிறகு முகமது கோரி கஜினிக்கு திரும்பினார். காரணம் தனது நாட்டின் எல்லையில் அச்சுறுத்தல்களை ஏற்படுத்திய துருக்கியர்களையும் மங்கோலியர்களையும் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. இதுக்கு சரியான விடை காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். அடுத்து விக்ரமசீலா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் தர்மபாலர். அடுத்தது கிபி 712இல் சிந்துவை அராபியர் கைப்பற்றினர். அடுத்தது ஆஜ்மீர் நகரத்தை நிர்மாணித்தவர் சிம்மராஜ். காந்தரியா கோவில் மத்திய பிரதேசத்தில் உள்ளது. காந்தரியா கோயில் மத்திய பிரதேசத்தில் அமைந்துள்ளது. அடுத்து 56வது கேள்வி. பாலர் அரச வம்சத்தை நிறுவியவர். இதுக்கு சரியான விடை கோபாலர். அடுத்தது மாமூத் கஜினியால் தோற்கடிக்கப்பட்ட பஞ்சாபின் ஷாஹி வம்ச அரசர். இதுக்கு சரியான விடை ஜெயபாலர். அடுத்தது ராஜபுத்திர ஓவிய பாணிகள் ராஜஸ்தானி என்று அழைக்கப்படுகின்றன. அடுத்தது
ராஜபுத்திர குலங்கள் 36 எத்தனை இருந்தன? 36. அடுத்தது, இந்தியாவில் முதல் இஸ்லாமிய பேரரசை உருவாக்கியவர் யார்? இந்தியாவில் முதல் இஸ்லாமிய பேரரசை உருவாக்கியவர் முகமது கோரி. அடுத்து, டெல்லியின் முதல் சுல்தான் யார்? டெல்லியின் முதல் சுல்தான் குத்புதீன் ஐபக். குத்புதீன் ஐபக். அடுத்தது, பால வம்சத்தின் மிகச்சிறந்த வலிமை மிக்க அரசர் முதலாம் மகிபாலர். முதலாம் மகிபாலர். அடுத்தது, சௌஹான் வம்சத்தை தோற்றுவித்தவர். சௌஹான் வம்சத்தை தோற்றுவித்தவர் சிம்மராஜ். அடுத்தது, சௌஹான்களின் தலைநகர் சாகம்பரி. சௌஹான்களின் தலைநகர் சாகம்பரி. அடுத்தது, இறைதூதர் முகமது நபி தோற்றுவித்த சமயம் இஸ்லாம். இறைதூதர் முகமது நபி தோற்றுவித்த சமயம் இஸ்லாம். அடுத்தது, பிற்கால சோழ வம்சத்தை மீட்டெழச் செய்தவர் யார்? பிற்கால சோழ வம்சத்தை மீட்டெழச் செய்தவர் யார்? விஜயாலயன். விஜயாலயன். அடுத்தது, கீழ்காணும் பாண்டிய அரசர்களுள் களப்பிரர் ஆட்சியை முடித்து வைத்தவர் என அறியப்படுபவர் யார்? கடுங்கோன். அடுத்த 68வது கேள்வி, கீழ்காண்பனவற்றுள் சோழர்களின் நிர்வாகத்தில் மிகச்சிறிய அலகு ஊர். அடுத்தது, விஜயாலயன் வழிவந்த சோழ வம்சத்தின் கடைசி அரசர் யார்? ஆதி ராஜேந்திரன். அடுத்தது, சோழர்களின் கட்டடக்கலைக்கான எடுத்துக்காட்டை எங்கு காணலாம்? இதுக்கு சரியான விடை தஞ்சாவூர். தஞ்சாவூர். அடுத்தது, எந்த இந்திய பகுதிக்கு மார்கோ போலோ 13ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் சென்றார்? இதுக்கு சரியான விடை பாண்டிய நாடு. பாண்டிய நாடு. அடுத்து, திருஞான சம்பந்தரால் சமண மதத்திலிருந்து சைவத்திற்கு மாற்றப்பட்டவர் அரிகேசரி. அரிகேசரி. அடுத்தது, சோழ மன்னர்கள் மிகுதியாக பற்று கொண்டிருந்தது. இதுக்கு சரியான விடை சைவ சமயம். சைவ சமயம். அடுத்தது, பாண்டியர்களின் தலைநகர். பாண்டியர்களின் தலைநகர் மதுரை. மதுரை. அடுத்தது, பாண்டியர் காலத்து கடல்சார் வணிகம் பற்றி புகழ்ந்துள்ளவர் யார்? இதுக்கு சரியான விடை மார்கோ போலோ. பாண்டியர் காலத்து கடல்சார் வணிகம் பற்றி புகழ்ந்துள்ளவர் மார்கோ போலோ. அடுத்தது, மார்கோ போலோ வெனிஸ் நகரத்திலிருந்து இந்தியாவுக்கு வந்தார். அடுத்து, பிற்கால சோழர்கள் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எவை சரியானவை? இதுக்கு சரியான விடை பாருங்க, ஆப்ஷன் சி. அதாவது 1, 2, 4 என்னன்னு படிக்கிறேங்க எடுக்குங்க. அதாவது பிற்கால சோழர்கள் பார்த்தீங்கன்னா உள்ளாட்சித்துறை தன்னாட்சி அமைப்பை கொண்டிருந்தனர். அதே மாதிரி வலுவான கப்பற்படையை கொண்டிருந்தனர். அவர்கள் பெரிய கோவில்களை கட்டினர். ஆனால் பௌத்த சமயத்தை பின்பற்றினர் என்பது தவறு. ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா சைவ சமயத்தை பின்பற்றினர் என்பது சரியான ஒன்று. அடுத்து, ராஜேந்திர சோழனை பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எவை சரியானவை? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி. இவை அனைத்தும் பாருங்க. இப்போ ராஜேந்திர சோழனை பற்றி தெரியலனா கூட தெரிஞ்சுக்கங்க. அவர் கங்கை கொண்ட சோழன் எனும் பட்டத்தை சூட்டிக்கொண்டார். அவர் தெற்கு சுமத்ராவை கைப்பற்றினார். அவர் சோழர்களின் அதிகாரத்தை நிலைநிறுத்தினார் என போற்றப்படுகிறார். அவர் ஸ்ரீ விஜயத்தை கைப்பற்ற அவருடைய கப்பற்படை உதவியது. இவை அனைத்துமே சரியானது. ராஜேந்திர சோழனை பற்றிய கூற்றுகள். அடுத்து, கூற்று காரணம். 79வது கேள்வி, அதாவது யுவராஜாக்கள் மாநிலங்களின் ஆளுநர்களாக பணியமர்த்தப்பட்டனர். காரணம், நிர்வாகத்தில் பயிற்சி பெறுவதற்காக இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. சரியான விடை காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமே. அடுத்து, 80வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் சரியானவற்றை தேர்ந்தெடு. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி. அதாவது 1, 2, 3 இவை 3 சரி. ஏன்னா மீனாட்சி அம்மன் கோவில் எங்கே இருக்குது? மதுரையில். அதனால் இது தவறு. தஞ்சாவூர் தவறு. இது பாருங்க, பிற்கால பாண்டியர் புதிய கோவில்கள் எதையும் நிர்மாணிக்கவில்லை. அவர்கள் ஏற்கனவே இருந்த கோவில்களை பராமரித்தனர். அவர்கள் புதிய கோபுரங்களையும் மண்டபங்களையும் கட்டினர் என்பது சரியான ஒன்று. அடுத்து, 81வது கேள்வி, கூற்று காரணம். பாருங்க, கூற்று, சுந்தரபாண்டியன் தனது தந்தை மாரவர்மன் குலசேகரனை கொன்றார். காரணம்,
மாரவர்மன் குலசேகரன் தனது மகன் வீரபாண்டியனை கூட்டு அரசராக நியமித்தார். அப்போ இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமே. அடுத்து 82வது கேள்வி பாருங்க. டேஸ் தஞ்சாவூரில் உள்ள புகழ்பெற்ற பிரகதீஸ்வரர் கோவிலை நிர்மாணித்தார். முதலாம் ராஜராஜன். அடுத்தது டேஸ் வேத கல்லூரி ஒன்றை எண்ணாயிரத்தில் நிறுவினார். இதுக்கு சரியான விடை முதலாம் ராஜேந்திரன். அடுத்தது காயல்பட்டினம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? தூத்துக்குடி. காயல்பட்டினம் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளது. அடுத்தது முதலாம் பராந்தகனால் தோற்கடிக்கப்பட்ட பாண்டிய அரசன் யார்? இதுக்கு சரியான விடை இரண்டாம் ராஜசிம்மன். அடுத்தது சோழ பேரரசின் மாபெரும் வல்லமை பெற்ற பேரரசர்? முதலாம் ராஜராஜன். அடுத்தது கங்கை கொண்டான் என பெயர் பெற்றவர்? முதலாம் ராஜேந்திர சோழன். அடுத்தது புகழ்பெற்ற மீனாட்சி அம்மன் கோவில் மதுரையில் உள்ளது. அடுத்தது 89வது கேள்வி. வீர சோமேஸ்வரரை சுந்தரபாண்டியன் கண்ணனூர் என்ற இடத்தில் நடந்த போரில் தோற்கடித்தார். அடுத்தது டேஸ் மாமலுக் அரச வம்சத்திற்கான அடிக்கலை நாட்டினார். இதுக்கு சரியான விடை குத்புதீன் ஐபக். அடுத்தது குத்புதீன் தனது தலைநகரை லாகூரிலிருந்து டெல்லிக்கு மாற்றினார். அடுத்து டேஸ் குதுப் மினாரின் கட்டுமான பணிகளை நிறைவு செய்தார். இதுக்கு சரியான விடை இல்துமிஸ். அடுத்து டெல்லிக்கு அருகே துக்லகாபாத் நகருக்கான அடிக்கல்லை நாட்டியவர்? கியாசுதீன் துக்ளக். அடுத்தது மம்லுக் என்ற அரேபிய வார்த்தையின் பொருள்? இதுக்கு சரியான விடை அடிமை. அடுத்தது இபன் பதூதா மொராக்கோ நாட்டு பயணி. இதில் உள்ள ஒவ்வொரு நாட்டு பயணியோட பேரை ஞாபகம் வச்சுக்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அடிக்கடி கேட்பாங்க. மார்கோ போலோ வந்து பார்த்திங்கன்னா வெனிஸ் நகர பயணி. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது தைமூர் இந்தியாவின் மீது படையெடுத்த ஆண்டு? 1398. அடுத்து சையது வம்சத்தை தோற்றுவித்தவர் கிசிர்கான். அடுத்து 98வது கேள்வி. முதல் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு? 1526. முதல் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு 1526. அடுத்தது கூற்று காரணம். மங்கோலியருடன் பால்பன் சுமூகமான உறவை மேற்கொண்டார். காரணம் செங்கிஸ்கானின் பேரனான மங்கோலிய அரசன் சட்லஜ் நதியை கடந்து மங்கோலியர் படையெடுத்து வரமாட்டார்கள் என உறுதி கூறியிருந்தார். இதுக்கு சரியான விடை காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமே. அடுத்தது இந்த காணொலியின் கடைசி கேள்வி. சரியான இணையை தேர்வு செய். காக்காத்தியர், வாராங்கள். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது பார்த்தீங்கன்னா, அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸில் 7th சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 1க்கான காணொலி. இந்த காணொலியில் 100 வினாக்கள் விடையுடன் பார்த்தோம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இந்த காணொலி மிக முக்கியமாக டிஎன்பிஎஸ்சி அனைத்து தேர்வுகளுக்கும் மிக முக்கியமானது. அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸ்னு வந்தாவே சயின்ஸு, சோசியல் சயின்ஸு கம்பல்சரி இடம்பெறும். அதாவது 6லேருந்து 10ஆம் வகுப்பு வரை. அதுக்கப்புறம் ஒவ்வொரு சப்ஜெக்டாக வந்து செப்பரேட்டாக அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் கவர் பண்ணலான்னு இருக்கேன். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா 6, 7 அதாவது 6 பார்த்திங்கன்னா சயின்ஸு சோசியல் சயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 6, 8 பார்த்தாச்சு. இப்போ வந்து 7வது வந்து சோசியல் சயின்ஸ் பார்க்க போகிறோம். முழுசாக பார்த்துருவோம். ஏற்கனவே வந்து 9வது 10வது வந்து சோசியல் சயின்ஸ் பார்த்தாச்சு. இன்னும் சயின்ஸ் மட்டும்தான் பாக்கி இருக்குது. அதையும் பார்த்துருவோம். மிக முக்கியமாக இந்த குரூப் 2 குரூப் 4க்கு தயாராகிட்டு இருக்கிறவங்க நம்ம சேனலில் காணொலிகளை முழுமையாக பாருங்கள். தினந்தோறும் பார்த்துட்டே இருங்க. ஏற்கனவே கொடுத்த காணொலிகளையும் பாருங்கள். ஏற்கனவே இந்த கடந்த ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா தினந்தோறும் 5 காணொலி வீதம் கிட்டத்தட்ட ஒரு 150 காணொலிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூல் புக்ஸ்லேருந்தே கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸும் கொடுத்துருக்குறோம். அதையும் போய் பார்த்துங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பார்த்தீங்கன்னா தமிழ் ஆகட்டும் அல்லது சயின்ஸ் ஆகட்டும் சோசியல் சயின்ஸ் ஆகட்டும் செப்பரேட் வீடியோ வந்து
மிக முக்கியமாக உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுத்து கொடுத்துருக்குறான் ஸ்கூல் புக்ஸ்லேருந்து. அதனால் வந்து தொடர்ந்து பாருங்கள், பழைய காணொலிகளையும் தொடர்ந்து பாருங்கள். ஏன்னா நிறைய காணொலிகளை மிஸ் பண்ணிங்கன்னா அதுலேருந்து கேள்வி வந்துச்சுன்னா உங்களால் பதில் எழுத முடியாமல் போகும். அதனால் தொடர்ந்து பாருங்கள். இந்த காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.